நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. வணக்கம், நான் ரவீந்திரன், பாண்டிச்சேரியிலிருந்து பேசுகிறேன். மியூசிக்கை பற்றி, அரங்கத்தை பற்றி, கூத்துக்களை பற்றி, 11 வகையான ஆடல்கள் பற்றி இந்த மாதிரிலாம் ஒரு ஆய்வுகள் பண்ணி அதை மதுரை பல்கலைக்கழகத்தில் சப்மிட் பண்ணினேன். எனக்கு 77 எனக்கு முனைவர் பட்டம் கொடுத்தாங்க. இதில் தான் அந்த இதை வச்சு தான் நான் வெங்கட்சாமினார் மாதிரி நண்பர்கள்லாம் அங்கே புரிசை கணபத்தம்பிரான், புரிசை நடேசம்பிரான் சங்கீத நாடக அகாடமி அவங்களுடைய ஒரு விழாவுக்காக அழைக்கப்பட்டிருந்தார். அப்போது சங்கீத நாடக ரவீந்திரபவனுடைய பின்புறத்தில் உள்ள மேகதூதின திறந்த வெளி அரங்கத்தில் புரிசை கணபத்தம்பிரானுடைய அண்ணன் முன்னாடி அவருடைய அண்ணனுடைய கூத்தை பார்த்தேன், நடேஷ் தம்பிரானுடைய கூத்தை பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருந்தது. அது தொடர்ந்து கணப தம்பிரான் இருக்கும்போது புருஷை எனக்கு ஒரு இடமா போச்சுது. ஒரு வருஷம் தமிழகத்துக்கு வரும்போது விடுமுறை, கோடை விடுமுறையில் வரும்போது புருஷைக்கு போவேன். அதே மாதிரி இப்போ புருஷை நடேஷ் தம்பிரானுக்கு பிறகு கணப தம்பிரான் அவர் பொறுப்பெடுக்கும்போது அவர் கூத்துக்களோட பல்வேறு மொழி பேசக்கூடிய இயக்குநர்களோட தொடர்பு அவருக்கு உண்டாச்சுது. அப்படி வரும்போது தான் ரோல்ஃபுங்கிற ஒரு ஆள், ஒரு தியேட்டர் டைரக்டர், கொலம்பியன் தியேட்டர் டைரக்டர், அவர் இங்கே புரிசைக்கு ஒரு காப்ரியல் கார்ஷியா மார்க்யூஸுடைய நோபல் பிரைஸ் பெற்ற ஒரு எழுத்தாளர், கொலம்பியன் ரைட்டருடைய ஏ மேன் வித் ஹியூஜ் விங் என்பதை ஒரு சிறகுடைய ஒரு வயோதிக முதிய என்ற ஒரு பேரில் கூத்தாக்குனாங்க. நாங்கள் அதை கொலம்பியாவுக்கு கொண்டு போனோம். இதே மாதிரி தான் ஃப்ரான்ஸில் உள்ள பாரிஸில், ஜெர்மனியில் உள்ள ஸ்டட்காட்டில், இது மாதிரி ஒரு ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் உள்ள 5-6 இடங்களில் கூத்த மேடையாக்கம் பண்ணும்போது சிங்கப்பூரில் புரிசை கணப தம்பிரான் அவர் கூத்துக்கு 4-5 டியூப்லைட்டை 4-5 கம்புகளை நட்டி லைட்டெல்லாம் இருக்கும். ஆனால் அவர் எனக்கு நீ தான் எனக்கு லைட் டிசைனர். முத சிங்கப்பூருக்கு இளங்கோன்னு ஒரு நண்பர், அந்த நண்பரை பற்றி தெரியணும். அவர் சிங்கப்பூரில் ஒரு நாடக கலைஞர், இயக்குனர், படத்தை உருவாக்குனவர், நிறையா ஷார்ட் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஆஸ்திரேலியாவில் முதலான இடங்கள்லாம் தியேட்டர் படித்தவர், லண்டன்லாம் தியேட்டர் படித்தவர். அவர் பைலிங்குவலாக ஆங்கிலத்திலையும் தமிழ்லேயும் நாடகங்கள் இடுவார். அவருடைய நாடகங்கள் சிங்கப்பூர் அரசாங்கத்தில் தடை செய்யப்படும். அவர் மேடையேற்றம் முழுமெல்லாம் அவரை அரெஸ்ட் பண்ணிவிட்டு இது பண்ணிடுவாங்க. பிறகு 2-3 நாள் கழித்து விடுவாங்க. அவர் தான் 80ஸில் எங்களுக்கு சிங்கப்பூர் ஹார்ட் ஃபெஸ்டிவலில் எங்களை கூத்த அழைச்சார். அப்போந்தான் புரிசை கணப தம்பிரான் இன்னும் நீனு வா முத லைட்டிங் பண்ண போனால் நாங்கள் ஒரு கூத்து கலைஞர்கள் ஒரு 18 பேர், முத்துசாமி, நண்பர் முத்துசாமி, நான் எல்லோரும் ஒரு 20 பேர் சிங்கப்பூர் போய் கூத்தை முதலாக நவீன நாடக ஒளியமைப்புகளோட அந்த அரங்கத்தில் ஒரு தியேட்டர், ஒரு ஓப்பன் ஏர் தியேட்டரில், கடற்கரையில் உள்ள ஒரு ஓப்பன் ஏர் தியேட்டரில் எல்லாம் 4 இடங்களில் மேடையாக்கம் பண்ணோம். அது அப்புறம் பாரிஸில் உள்ள நடக்கிற இன்டர்நேஷ்னல் தியேட்டர் ஃபெஸ்டிவலுக்கு எங்களுக்கு அழைப்பு வந்தது. அப்புறம் பாரிஸுக்கு போனோம். இப்படி ஊர் சுற்றிட்டு அதனால் எனக்கு இப்போ வர என்னுடைய நண்பர், ஒரு வகையில் பிள்ளைன்னு கூட சொல்லுவேன், போதிவனம் பதிப்பகம் வச்சுருக்கிற கருணா பிரசாத்
தமிழக நிகழ்த்துக்கலை மரபின் வேர்களை தேடின்னு தெருக்கூத்து, மேலட்டூர் பாகமலா, தமிழ்நாட்டில் உள்ள மேலட்டூர் பாகமலா, அதே மாதிரி கர்ணமோட்சம், இந்த மாதிரியான சில கூத்துக்களுடைய வடிவங்களை பற்றி நான் ஒரு சின்ன 7-8 கட்டுரைகள் எழுதியிருக்கேன். அந்த காலத்தில் யாத்ரா, வடக்குவாசல் எழுதின கட்டுரைகள். அதை யாருமே புத்தகமாக போட முடியாத ஒரு சூழல். ஏன்னா தமிழ்நாட்டில் என்னுடைய எழுத்து யாருமே போட மாட்டாங்க. இவன் நண்பர் ராமகிருஷ்ணன் கூட கிரியாவில் போடுறதா என்னுடைய இலக்கிய கட்டுரைகளை, யாத்திரையில் எழுதுகிற கட்டுரைகளை இலக்கிய கட்டுரையில் போடுறேன்னு சொன்னார். நாடக கட்டுரைகளை போடுறேன்னார். 2 தொகுப்பாக கொண்டு வரேனார். 85 சென்னையில் அவருக்கு 2 தொகுப்புக்கான கட்டுரைகளை கொடுத்தேன். 97 இலக்கிய கட்டுரைகளை இதுக்கு மார்க்கெட் இல்லை அப்படின்ட்டு திருப்பி கொடுத்தாரு. 2007 திருப்பி அரங்க கட்டுரைகள் கொடுத்தாரு. அது நண்பர் திலீப் குமார் ஒரு பெரிய எழுத்தாளர். அவர் பேசிக்காக ஹிந்தி, அவர் குஜராத்தி. அவர் ராமகிருஷ்ணனுடைய கிரியா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். நல்ல அற்புதமான ஆள். திலீப்குமார் கதைகள் எழுதியிருக்காரு, நிறைய நாடகங்கள் எழுதியிருக்காரு, நிறைய ஃபில்ம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் திலீப்குமார் துவனின்னு ஒரு பதிப்பும் வச்சு ராமகிருஷ்ண மடத்துக்கு எதிராக அவருடைய கடை ஆஃபீஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கும். அவர் தான் என்னுடைய 2 கட்டுரைகளை தொகுப்புகளை பின்னோக்கிய பார்வையில் மனப்பதிவுகள் என்ற 2 தொகுப்பு, யாத்திரையில் 2 இலக்கிய கட்டுரைகளை 2 தொகுப்பை கொண்டு வந்தார். அரங்க கட்டுரைகளை பிரசாத் கொண்டு வந்தார். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை. அதனால் என்னுடைய தியேட்டர் லைஃபே தமிழுடைய கூத்துக்கலை மரபின் வேர்களை தேடிங்கிறது தான் என்னுடைய முழுமையான பார்வை. தமிழில் உள்ள இந்த கூத்துக்கள் எல்லாம் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட கூத்துங்கிறது ஒரு பொது வடிவமான ஒரு கலைச்சொல். அந்த கலைச்சொல் அது மல்டிஃபேஸ்டட் பிரான்ச்சஸ் ஆஃப் ஆக்டிங், மைம், டான்ஸ் முதலான ஃபார்ம்களெல்லாம் உள்ளடக்கிய ஒன்று. இதெல்லாம் சேர்ந்து ஒரு டோட்டல் தியேட்டருக்கான வடிவமைப்பு நம்முடைய சிலப்பதிகார ஏன்ஷியன் பழந்தமிழ் சமூகத்தில் இருந்தது. அதில் ஒரு புக்கு கூட ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இன் ஏன்ஷியன் தமிழ் சொசைட்டின்னு செம்மொழி வீராய்மன்றுக்கு அதை எழுதி கொடுத்தேன். அவங்க 2012 கொடுத்த அந்த ஆய்வேட்டை போடவே இல்லை. ஏன்னா அதில் அந்த செம்மொழி வீராய்வு மன்றத்தில் அப்போ டைரக்டராக இருந்த ஒரு தமிழர், ஆனால் தமிழே தெரியாத ஒரு தமிழர், அவர் அந்த புஸ்தகத்தை போடலை. அதனால் நான் என்னுடைய சொந்த நண்பர் பிள்ளை போதிய கருணா புஸ்தகத்து மூலமாக இப்போ தான் போன ஆண்டு தான் போட்டிருக்கேன். இவ்வளோ தான் என்னை பற்றி சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.